ஓகே. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பல பேர் பல இடத்துல இருந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு யாரோ ஒரு ஆள் உங்களை ஃப்ரெண்ட் அல்லது ரிலேட்டிவ் நெய்பர் யாரோ ஒரு ஆள் உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்வைட் பண்ணி தான் அந்த காலில் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேம் என்னன்னு தெரிஞ்சால் நல்லா இருக்கும். இந்த செஷன் முடிகிற டைமில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்லைடு உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். சரியா? யார் யார் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள நீங்கள் தகவல் கொடுங்க, தம்ஸ் அப் போடுங்க, இல்லை நான் ஜாயின் பண்ணிட்டேன்னு கொடுங்க, அட்டன் பண்ணேன்னு போடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். சரி, ப்ரொசீட் ஃபர்தர். நான் ஒரு ஸ்லைடோட ப்ரொசீட் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, ஃபைன், குட், தேங்க்யூ. சரி, எதுவாக இருந்தாலும் எனக்கு தம்ஸ் அப் பண்ணீங்கன்னா நான் அதை புரிஞ்சுக்குவேன். ரைட், ஏதாவது சேலஞ்சஸ் இருந்தாச்சுன்னா. இன்னைக்கு டாபிக்கே டிஃப்ரெண்டான டாபிக். பீட் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வித்தவுட் மெடிகேஷன். மெடிசின் இல்லாம லைஃப் ஸ்டைல் டிசீஸை கண்ட்ரோல் பண்றது, இல்லைன்னா வராம தடுக்கிறது. அதான் அதுக்கு டாபிக். சரியா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் தெரியும், நோய்கள் நாளுக்கு நாள் கூடிட்டு இருக்கு. ஏன் நிமிஷத்துக்கு நிமிஷம் கூடிட்டு இருக்கு. புதிய புதிய நோய்கள் வந்துட்டு இருக்கு. இது வந்து WHO வார்னிங், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒரு வார்னிங். உலக அளவுல 4 டயபெட்டிக் பர்சன் எடுத்தாச்சுன்னா அதுல ஒரு டயபெட்டிக் பர்சன் நம்மளா இருப்பாங்க, இந்தியன்ஸா இருப்பாங்க. உலக அளவுல 60% ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம மக்கள் தான். ரைட்? முட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ், அதுக்கு கேபிட்டல்னே சொல்றாங்க. 6 கோடி கேசஸ் வந்து 2025 அட்டன் பண்ணியிருக்காங்களாம். இன்னும் 2025 முடியல, அதுக்குள்ள இந்த சூழ்நிலை. இன்னும் மோசமான நோய்கள், ரைட்? கேன்சர், நான் கிட்னி பற்றி போடல, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த கேன்சர் நோய் மட்டும் ஒரு வருஷத்துல 10 லட்சம் கேசஸ் வந்து புதுசா டயக்னோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிங்க, இந்தியா எங்க போயிட்டு இருக்கு? மியூட் பண்ணீங்க, உங்க சவுண்ட் கேட்காம பாத்துங்க. ஓகே, ஃபைன், தேங்க்யூ சோ மச். வீடியோ வேணா ஆன் பண்ணிக்கலாம், ஆடியோ மட்டும் ஆன் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் கோஆபரேட்டிங். சரி, இது எல்லாமே அதுக்குள்ள ஸ்லைட்ஸ். ரைட்? நான் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட ஸ்லைட்ஸ், டைம் எடுக்கல. இதுல ரொம்ப முக்கியமானது குழந்தைகள். ரைட்? குழந்தைகள் இன்னைக்கு ஒபிசிட்டியா மாறிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு. குழந்தைகளுக்கு சின்ன வயசுல 18 வயசுல டைப் 2 டயபெட்டிஸ் வரக்கூடிய சூழ்நிலை கூட இருந்துட்டு இருக்கு. இது முட்டு வலியை பற்றி உள்ளது. சரி, இந்த ஒரு ஸ்லைட் முக்கியமான ஒரு ஸ்லைட். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்பைனல் ப்ராப்ளம், ரைட்? சர்விக்கல் ஸ்பாண்டைட்டிஸ், இல்லைன்னா டிஸ்கம்ப்ரஷன், லம்பார் டிஸ்கம்ப்ரஷன், இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருந்துட்டு இருக்கு. இதுவும் நாளுக்கு நாள் கூடிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை ட்ரீட் பண்ணாம விட்டுறாங்க. கடைசி நேரத்துல மோசமான சூழ்நிலையில போயிட்டு இருக்காங்க. என்னுடைய கேள்வி, ஹவு ஹெல்த்தி இஸ் யுவர் ஃபேமிலி? உங்க குடும்பம் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு? ஆரோக்கியமானதா இருக்கா? நீங்க ஆரோக்கியமானதா இருக்கிறது மட்டும் இல்ல, உங்க குடும்பம், பிள்ளைகள், நீங்க பெற்றோர் ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னா இறைவனுக்கு நன்றி. உங்களை சுற்றி 10 ஃபேமிலி எடுங்க. இந்த 10 ஃபேமிலியில எத்தனை பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு? இல்ல எத்தனை ஃபேமிலிஸ் ப்ராப்ளம் இல்லாம இருக்காங்க? யோசிச்சு பார்க்க முடியுதா? இன்னைக்கு நோய்கள் வர்றதுக்கு மெயின் முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு குறைபாடு தான். இந்த நோய் உடம்புல வர்றதுக்கு முன்னாடி பாடி சிக்னல்ஸ் கொடுக்கும். நம்ம உடம்பு இறைவனால் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, சிக்னல் கொடுக்கும். ரைட்?
எல்லோ சிக்னல். கிரீன்ல ஓடிட்டு இருக்கும், எல்லோ சிக்னல் கொடுக்கும். அப்ப புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. எப்படிப்பட்ட சிக்னல்? முடி துளிகிறதா இருக்கலாம், அடிக்கடி தலைவேதனை வர்றதா இருக்கலாம், கண்ணு சம்பந்தப்பட்ட வேதனைகள் இந்த மாதிரி வர்றதா இருக்கலாம், ஜாயின்ஸ்ல பிரச்சனை வர்றதா இருக்கலாம். ரைட்? அடுத்தது ரொம்ப சோர்வு, ரொம்ப டயர்ட் இருக்கதா இருக்கலாம், ஞாபக குறைபாடா இருக்கலாம், அடிக்கடி ஜலதோஷம், காய்ச்சல் இந்த மாதிரி வர்றதா இருக்கலாம், சக்தியே இல்லை உடம்புல, தெம்பே இல்லை அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலவங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து வெயிட் லாஸ் ஆவாங்க, உடம்புல வெயிட் குறைஞ்சிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு வெயிட் கூடும். இப்படி பல சிம்டம்ஸ், சிக்னல்கள் நமக்கு கொடுக்கப்படும். இந்த சிக்னல் வந்தோடனே பெரும்பாலான மக்கள் வந்து அதை இக்னோர் பண்றாங்க, நிசாரமா அப்படி தட்டி விடுவாங்க. ஆனா என்ன கேட்டாச்சுன்னா, நான் ஒரு விஷயம் முக்கியமா சொல்லுவேன். ஒரு சிக்னல் வந்துன்னா அதை கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டோம்னா நம்ம வந்து மோசமான நோய்கள்ல போகாம நம்மளை பாதுகாக்கலாம். ரைட்? சரி. அப்போ ஒரு டிசீஸ் வருதுன்னா, ஒரு நோய் வருதுன்னா, அது டயபெட்டிஸா இருக்கட்டும், இல்லைன்னா முட்டு வலியா இருக்கட்டும், ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கட்டும், ஒபிசிட்டியா இருக்கட்டும், எந்த நோயா இருந்தாலும், ஓவர் வெயிட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அந்த நோய்க்கு மூல காரணம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். ரைட்? இப்படி ஒரு நோய்க்கு மூல காரணம் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த கடைசி வரை அட்டன் பண்றவங்களுக்கு அந்த ஸ்லைடை நான் காமிப்பேன், ஸ்லைடும் அனுப்பி தருவேன். எப்படி உங்களை பாதுகாக்கலாம், அதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு நோய் வர்றதுக்கு மூல காரணம் இருக்கு. அந்த மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு, அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணீங்கன்னா அந்த நோயில இருந்து நீங்க பாதுகாக்கப்படலாம். அதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒபிசிட்டி, உடல் பருமன். இந்த உடல் பருமனை பொறுத்தவரை ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் அதை நிசாரமா நினைப்பாங்க. எங்க அப்பாவுக்கு வெயிட் இருந்து, எங்க அம்மா வெயிட் இருந்தாங்க, எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வெயிட் தான், எங்க ஃபேமிலியே வெயிட் போட்டிருக்காங்க, அதனால நானும் வெயிட் உண்டு. சாரி, அது ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான். அதை மாற்றி அமைக்க முடியும். அப்ப இந்த ஒபிசிட்டி வர்றதுக்கு மெஜாரிட்டி காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராசஸ் ஃபுட். நீங்களே யோசித்து பாருங்க. வெண்டைக்காய் இருக்கு, ரைட்? இல்லைன்னா பீன்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு பொரியல், ரைட்? அதை வறுக்கிற சமயம் இந்த யூடியூப்ல சொல்லிருப்பாங்க, பொன்வண்டு நிறத்தில் வறுக்கவும். அதே மாதிரி அந்த கலர் வந்தாதான் அது வறுத்தது மாதிரி அர்த்தம். ஆக்சுவலா சில சில வெஜிடபிள்ஸ், சில ஃப்ரூட்ஸ் வந்து செமி குக்டா சாப்பிடுறது நல்லது, ரைட்? ஹாஃப் பாயில்டு. ஓவர் குக்கான அதுக்கு நியூட்ரியன்ஸ் எல்லாம் நஷ்டப்படுது. இப்போ என்ன செய்யணும்? தேவையான அளவுக்கு அதை சூடாக்கணும். அளவுக்கு அதிகமா சூடாக்குனா நாசம் ஆயிடும். அப்போ ப்ராசஸ் ஃபுட் வந்து ஓவர் குக்டு ஃபுட்னு சொல்லலாம். அதோட எக்ஸஸ் ஃபுட், நம்ம வழக்கம் என்ன, நிறைய சாப்பிடுவோம். காலையில் ஒரு டிஃபன் சாப்பிடுவோம், 11 மணிக்கு ஒரு டீ, ஒரு கடி, எங்க ஒரு பாணியில ஒரு வடை, இல்லைன்னா ஒரு பஜ்ஜி, சுமோசா, ஏதோ ஒன்று, வாட்டர் மேபி. அடுத்து மத்தியானம், அடுத்து ஈவினிங், அடுத்து ராத்திரி. ஒரு சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்கு உள்ளாலே அடுத்த சாப்பாடை சாப்பிடுறது. அப்போ எக்ஸஸ் ஃபுட் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கும். அதே மாதிரி குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் நிறைஞ்சா போதாது, மூக்கு முட்டை நிக்கணும், அப்பதான் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி ஒரு குரூப். அப்போ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரீசன்ஸ் தான். சுகரி ஃபுட், சுகர் எவ்வளவு எடுக்கணும், அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இவ்வளவுதான் சுகர் எடுக்கணும் இருக்கு, ரைட்? சுகர் கூட சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இப்போ, ரைட்? தேவைக்கு அதிகமா இப்ப எடுக்கிறோம். தேவை எவ்வளவோ அதை விட அதிகமா எடுக்கிறோம். குறிப்பா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வருது இல்ல, நம்ம சாப்பிடுறது மட்டும் இல்ல, பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறோம், சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அது, ரைட்? இந்த சுகர் ஐட்டம்ஸை குறைக்கணும். சுகர்னா என்ன? நம்ம நினைப்போம் வெள்ளை சக்கரை மட்டுமா? இல்ல. ரிஃபைன் சுகர் மட்டுமா? இல்ல. அது நாட்டு சர்க்கரையா இருக்கட்டும், இல்லைன்னா தேனா இருக்கட்டும், வாட் எவர் மேபி, எல்லாத்துக்கும் அளவு இருக்கு. அந்த அளவுக்கு மேல எடுக்கிறதுக்கு பாதிப்புகள் கூடுதல் இருக்கு. சரியா? நல்ல தேனே எனக்கு கிடைக்கல. அடுத்தபடியா எக்ஸஸ் கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து. கார்போஹைட்ரேட் என்னது? அரிசி, கோதுமை, ரைட்?
ரவை இதெல்லாமே இதுல வந்துடும். இந்த மாவுச்சத்து தேவைக்கு அதிகமா போறது ஒரு ரீசன். இந்த தேவைக்கு அதிகமா போற கார்போஹைட்ரேட் நீங்க கொழுப்பு ஆகாரம் சாப்பிட்டு தான் உங்களுக்கு ஃபேட் வரணும்னு கட்டாயம் கிடையாது. கார்போஹைட்ரேட்டே என்ன ஆகும்? கொழுப்பா மாறும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு சங்கடமான விஷயம்னு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கொழுப்பு ஆகாரங்கள், முட்டை கொழுப்பு, அது சாப்பிடக்கூடாது. மாம்சம், இறைச்சி, மீன் எல்லாம் கொழுப்பு. மீன்ல இறைச்சி இதெல்லாம் கொழுப்பு இல்ல. கார்போஹைட்ரேட்டே கொழுப்பு தான். அதிகமா போறதுமே கார்போஹைட்ரேட் கொழுப்பா மாறுது. ரைட். தூக்கமின்மை. 12 மணிக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் தூங்கணும். 12 மணிக்கு மேல ஒரு 4 to 5 ஹவர்ஸ், ஒரு 7 to 8 ஹவர்ஸ் நல்ல தூக்கம் இருந்தா மட்டும்தான் நம்ம பாடி, நம்ம ரிப்பேரிங் சிஸ்டம் கரெக்டா நடக்கும். யோசிச்சு பாருங்க. செடென்டரி லைஃப் ஸ்டைல், உட்கார்ந்ததுல வேலை, வேற எதுவும் இல்ல. அந்த முடிச்சாச்சுன்னா அடுத்து வீட்டுக்கு போவாங்க, அங்கேயும் அப்படியே உட்கார்ந்துருவாங்க. மொத்தத்துல அந்த நபருக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது. இப்படி எல்லாம் இல்லாம இருந்தாச்சுன்னா பாடி என்ன பண்ணும்? ஏதாவது ஒரு நோயை உள்ளுக்கு கொண்டு வரும். உதாரணமா டயபெட்டிஸ் ஒரு ஆளுக்கு வந்து வச்சுங்க. ஒபிசிட்டி இருந்தாலே டயபெட்டிஸ்க்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரைட். ஒபிசிட்டி வந்தாலே இந்த ஓவர் வெயிட் வந்த உடனே டாக்டர் சொல்லுவாங்க, கவனமா இருங்க, சக்கரை நோய் வரும், டயபெட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருக்கா டயபெட்டிஸ் வந்தாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதை ரிவர்ட் பண்றதுக்கு யாரும் ட்ரை பண்றது இல்லை. டயபெட்டிஸ் இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ டிஸார்டர். அதை ரிவர்ட் பண்ணலாம் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சாச்சுன்னா. அது யாரும் போறது இல்லை. என்ன பண்ணுவாங்க? மெடிகேஷன். மெடிகேஷன் என்ன ஆகும்? இந்த மெடிசன் சாப்பிட்டு சாப்பிட்டு சின்ன சின்ன நரம்புகள், அது மூளையில் இருக்க நரம்பா இருக்கட்டும், வயத்துல இருக்கிறதா இருக்கட்டும், உடம்புல எங்க இருக்க நரம்புகள், அந்த நரம்பு மண்டலங்கள் எல்லாம் டேமேஜ் ஆகும். இந்த நரம்பு மண்டலங்கள் டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஹைப்பர் டென்ஷன், பிபி வரும். இந்த எக்ஸஸ் ஃபேட் எக்ஸஸா இருக்கிறதையும் ஆட்டோமேட்டிக்கா கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகும். கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிளாக் வரும். அப்புறம் என்ன பண்ணும்? ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, பைபாஸ் சர்ஜரி, வாட் எவர் மேபி. இதுக்கெல்லாம் சேர்த்து மெடிசின் எடுக்கிறதுமையும் பாதிக்கப்படுறது பாவம். அது தன்னால முடிஞ்ச மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் நம்ம பாக்குறோம்ல, நிறைய பாக்குறோம்ல, நம்ம சுற்றி நிறைய பேர் என்னை பாக்குறோம். ரைட். அப்போ ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஒபிசிட்டியா இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஒல்லியா இருக்கவங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வருது, ஒல்லியா இருக்கவங்களுக்கும் டயபெட்டிஸ் வருது, அது ஏன் வருது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அவங்கள உன்னிப்பா கவனிச்சாச்சுன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் ஓட்டிட்டு இருப்பாங்க, ஒரு டென்ஷன் பிடிச்ச லைஃப் ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்காது, தூக்கம் சரியான தூக்கம் இருக்காது. அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ், உடம்பு போடலைன்னா கூட ஃபுட் ஹேபிட்ஸ் வித்தியாசமா இருக்கும். டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க. கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருக்கேன் நான். ரொம்ப நிஸ்சாரமா சொல்றாங்க. இட்ஸ் அ கிரைம், குற்றம். அது காலையில உள்ள பிரேக்ஃபாஸ்ட யாரு ஸ்கிப் பண்றாங்களோ அவங்க குற்றம் பண்றாங்க. அவங்க பாடிக்கு துரோகம் கூட சொல்லலாம். ரைட். அவ்வளவு முக்கியம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ரைட். இதெல்லாம் நடக்கிறதுமையும் அவங்க ஆர்கன்ஸை சுத்தி, ரைட், ஹார்ட்டை சுத்தி, லிவரை சுத்தி, பேங்க்ரியாஸை சுத்தி, ரைட், இண்டஸ்ட்ரியனை சுத்தி, இதெல்லாம் சுத்தி ஆர்கன்ஸ் எல்லாம் சுத்தி ஃபேட் ஸ்டோரேஜ் இருக்கும். அதை வந்து மெஷர் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா விசரல் ஃபேட்னு சொல்லுவாங்க. அதுக்கான மிஷின்ஸ் இருக்கு, கரெக்டா மெஷர் பண்ணி எடுக்கலாம். இந்த விசரல் ஃபேட் ஒரு ஆளுக்கு உடம்புல ஏறியாச்சுனாலே அங்க ஆபத்து கூடுது, பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கு. பிளேக் ஃபார்மேஷன், ஆர்டரிஸ், இரத்த நாளங்கள்ல கொழுப்பு படியும், அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ஆள் வந்தாச்சுன்னா நாங்க என்ன பண்றோம்? 4 சீக்ரெட்ஸ் சொன்னேன்ல, இது 5ன்னு போட்டிருக்கேன். அவங்கள வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ணும். அவங்கள ஸ்டடி பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல அவங்கள ஸ்டடி பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்றதை கண்டுபிடிச்சு அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சரியான டயட் பிளான் கொடுக்கும். அவங்கள ஒரு டெய்லி எக்ஸசைஸ் பேட்டர்னுக்குள்ள அவங்கள கொண்டு வருவோம். ரைட். டெய்லி எக்ஸசைஸ் இல்லைன்னா வாட் எவர் மேபி வாக்கிங், ஏதாவது ஒரு பேட்டர்னுக்குள்ள அவங்கள கொண்டு வருவோம். அதுக்கு கூடவே நியூட்ரிஷியஸ் ஃபுட், சாப்பிடுற ஆகாரத்துல நமக்கு எல்லாமே தெரியும், ஆனா நம்ம சாப்பிடுறது இல்ல. எது முக்கியம் எது முக்கியம் இல்ல, அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். சாப்பிடுற உணவுல அவங்க எந்த ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அந்த ஃபுட்ல எது முக்கியம் அது முக்கியம் இல்ல சொல்லி கொடுத்து சரி பண்ணுவோம். அதுக்கு கூடவே சாப்பாட்டுல கிடைக்காத சத்துக்களை, சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்பட்டா கொடுப்போம். இது ஒரு முக்கியமான ஸ்லைட். ரைட். இந்த ஸ்லைட் யாரும் பார்த்துக்க வாய்ப்பு இல்லை. ரைட். நீங்க வந்து ஒரு ஹெல்த்தியான பாடியா இருக்கீங்க.
ஒரு ஆரோக்கியமான உடம்பா இருக்கிறீங்க. சின்ன வயசுல ஹெல்த்தியா தான் இருந்தீங்க. லேக் ஆஃப் நியூட்ரிஷியஸ் ஃபுட், சத்து குறைவா, சத்தான உணவுகள் கம்மியா எடுக்கிறதுனால நீங்க எதுல தள்ளப்படுவீங்க? குறைபாடு உள்ள லெவல்ல தள்ளப்படுவீங்க. நீங்க தேடி போண்டாம், அதான் உங்களை தள்ளி விட்டுரும் குறைபாடுல. இந்த குறைபாடு வந்தாலே என்ன ஆகும்? உடம்புல விட்டமின் சி குறையுது. அப்ப என்ன ஆகும்? ஜலதோஷம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, கோல்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு நோய் தொற்றுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அப்ப டிஃபிஷியன்சி will lead to a disease. Any deficiency will lead to disease. அதான் உண்மை. டிசீஸ் வந்தா எங்க போவோம்? we'll go to a doctor. டாக்டர் என்ன பண்ணுவாங்க? நோய்க்கு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து கொடுத்து உங்களை திரும்பி உங்களை டிஃபிஷியன்சில லெவல்ல பண்ணிவிடுவாங்க. நோ டாக்டர் கேன் மேக் யூ ஹெல்தி பாடி. ஏன்னா ஹெல்தி பாடியா நீங்க வரணும்னா அதுக்கு முக்கியமான ஸ்டெப் என்னது? இதான் அதுக்கு ஸ்டெப். ஒரு டிஃபிஷியன்சியில் இருக்கிறதுமே நீங்க உங்களை நீங்க உஷாரா கவனிச்சிட்டீங்க. அந்த சிம்டம்ஸ் என்னென்ன? ஹேர் ஃபால், தலைவலி, ரைட், டயர்டா இருக்கிறது, அந்த சிம்டம்ஸ் வந்தோடனே என்ன ப்ராப்ளம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு கூட ஒரு சப்ளிமெண்டேஷன் ஆட் பண்ணி நீங்க கரெக்டா அந்த 4 பில்லர்ஸை மெயின்டைன் பண்ணி போனீங்கன்னா ஹெல்தி பாடியா மாறிடுவீங்க. இல்ல டிசீஸ்க்குள்ள போயிட்டீங்க, நோ ப்ராப்ளம். அப்பவும் டாக்டருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து வித் மெடிகேஷன், நியூட்ரிஷியஸ் ஃபுட்டும் அந்த சப்ளிமெண்ட்ஸும் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துடுவீங்க? ஒரு ஹெல்தி பாடி லெவலுக்கு வந்துடுவீங்க. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சைக்கிள். இந்த சைக்கிளை யார் ஒரு ஆள் கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களோ அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வராது. இதுதான் உண்மை. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது ஒரு ஆளுக்கு, ஒரு நபர் உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் டயட்னா என்ன, அதை பற்றி சின்ன ஒரு ஐடியா தரப்போறேன். நியூட்ரிஷியஸ் ஃபுட்னாலே சில வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான். இல்லைன்னா சில மேக்ரோ, மேக்ரோனா அதிகமா, மைக்ரோனா கொஞ்சமா கிராம்ஸ்ல, மேக்ரோனா கொஞ்சம் நிறைய அளவு கூடுதலா இருக்கு. மேக்ரோனா கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து வேணுமா? கண்டிப்பா வேணும். நல்ல கார்போஹைட்ரேட் வேணும். ஏன்னா பிரெயினுக்கு ரொம்ப முக்கியமானது ஃபேட்டும் வேணும், கார்போஹைட்ரேட்டும் வேணுமா, ரைட்? புரோட்டீன், புரதம் எவ்வளவு வேணும்? நிறைய பேருக்கு தெரியாது. என்கிட்ட ஒரு ஆள் சொன்னார் நிறைய புரோட்டீன் சாப்பிடக்கூடாது, ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன். நான் சொன்னேன் எவ்வளவு கொடுக்கணும்னு சொன்னேன். இஸ் நாட் டாக்டர், மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட கேட்ட எவ்வளவு கொடுக்கணும், அது சரியா சொல்லுது இல்லை. அது கொஞ்சம் போதும். கொஞ்சம்னா எவ்வளவு? உங்க பாடி வெயிட் எவ்வளவு இருக்கோ, நீங்க 60 கிலோ வெயிட் இருந்தா 60 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு டெய்லி வேணும், தினசரி வேணும். கிடைக்குதா? ஃபுட்ல இருந்து கிடைக்குதா? யோசிச்சு பாருங்க. கொழுப்பு, ஃபேட், ஒமேகா 6, ஒமேகா 3, இந்த ரேஷியோ வந்து பெரும்பாலான மக்கள் வந்து ஒமேகா 3 தான் ஜாஸ்தியா எடுக்கிறோம். சாரி, ஒமேகா 6 தான் கூடுதல் எடுக்கிறோம், ஒமேகா 3 கம்மியா எடுக்கிறோம். ரேஷியோ பாத்தீங்கன்னா 70 1 லெவல்ல இருக்கு. 70 ஒமேகா 6 இருக்கும், 1 தான் ஒமேகா 3 இருக்கும். அதுக்கு ரேஷியோ வந்து ரொம்ப 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 குறைவா இருக்கும். ரைட்? யோசிச்சு பாருங்க. ஃபைபர், நார்ச்சத்து, ஒரு நாளைக்கு சராசரி 14 கிராம் ஃபைபர் வேணும். நார்ச்சத்து கிடைக்குது, ஆனா பத்தாது. கான்ஸ்டிபேஷன் வர்றதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து ஃபைபர் டெஃபிஷியன்சி. தண்ணி, தேவையான தண்ணி குடிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ரைட்? காய்கறிகள், பழங்கள்ல நிறைய கிடைக்கும், தேவையான அளவு சாப்பிடுறோமா? ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ், பச்சைத்தன்மை இல்லைன்னா அந்த கலர்ல கிடைக்கிறதான் ஃபைட்டோ நியூட்ரியன். பழத்துல தோல், இன்னைக்கு நிறைய பழம் சாப்பிட முடியல, பழத்தோட தோல்ல இருக்க சத்து இருக்குல்ல, அதான் ஃபைட்டோ நியூட்ரியன். இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து தோல்ல இருக்க சத்துகள் நமக்கு கரெக்டான அளவு கிடைச்சதுன்னா வெரிகோஸ் வெயின் வராது, ரைட்? புரோஸ்டேட் பிரச்சனை வராது, பெண்களுக்கு மோசமான நோய்கள் வராது, ரைட்? கர்ப்பப்பை நோய்கள் வராது. இப்படி எல்லாம் இருக்கு. எத்தனை பேர் சாப்பிடுறோம்? யோசிச்சு பாருங்க. சரி, இந்த புக் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இது தமிழ்லயும் இங்கிலீஷ்ல இருக்கு. 2 வருஷம் என்கிட்ட இருக்கு. வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் நியூட்ரிஷனல் மெடிசன் மே பி கில்லிங் யூ. உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும்? உங்க ஃபேமிலி டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் பற்றி எவ்வளவு தெரியும்? யோசிச்சு பாருங்க. எழுதுனதே ஒரு டாக்டர், ஒரு எம்டி டாக்டர். இந்த புக்கை பப்ளிஷ் பண்ண விடல அவங்க, நிறைய சேலஞ்சஸ்க்கு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணாங்க. இதுல ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. நீங்க சாப்பிடுற உணவு நல்லதுதான், பட் அதுல எல்லா வைட்டமின்ஸும் மினரல்ஸும் எல்லா சத்துக்களும் தேவையான அளவு கிடைக்காததுனால ஒரு
ஊட்டச்சத்து உங்களுக்கு தேவை. தன்னுடைய மனைவிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து சப்ளிமெண்ட் கொடுத்து ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் தான் இதை பற்றி ஸ்டடி பண்ணார். ஆயிரக்கணக்கான ஸ்டடிஸ் அவர் பண்ணி தான் இந்த புக் எழுதினார். அப்போ ஒரு நபருக்கு ஊட்டச்சத்து வேணுமா வேண்டாமான்னு சந்தேகம் இருந்தா இந்த ஒரு புக் நீங்க வாசித்தாலே போதும், உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஓகே, ஊட்டச்சத்து வேணும், இல்லைன்னா சப்ளிமெண்ட்ஸ் வேணும். அப்ப எப்படிப்பட்ட சப்ளிமெண்ட் வேணும்? நேச்சுரல் வேணுமா, சிந்தட்டிக் வேணுமா? மார்க்கெட்ல நிறைய சிந்தட்டிக் இருக்கு. வலது பக்கம் இருக்கு சிந்தட்டிக், இடது பக்கம் இருக்கு காய்கறிகள் போட்டிருக்கேன். இந்த காய்கறிகள் பழங்கள்ல இருந்து ஒண்ணு எடுக்கிறோம்னா அது நேச்சுரல் சோர்ஸ், ரைட்? இந்த ஆர்டிபிஷியலா இருக்க என்ன ப்ராப்ளம்? அது சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன உதாரணம் சொல்றேன். கால்சியம் சப்ளிமெண்ட் ரெகுலரா ஒரு ஆள் எடுக்கிறதா இருந்தா அதுல வந்து ஸ்டோன் ஃபார்மேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எது ரைட் சைடுல இருக்குது கெமிக்கல். விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட் லேப்ல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? செர்ரி பழத்தை ப்ராசஸ் பண்ணி அதுல உள்ள விட்டமின் சியை கொடுக்குறாங்க இடது பக்கம். அப்ப எது நல்லது? கெமிக்கல் ஃபார்ம் நல்லதா, நேச்சுரல் சோர்ஸ் நல்லதா? நான் ஒரு கம்பெனியை டீல் பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கூட, எப்படி ஒரு சப்ளிமெண்ட் சூஸ் பண்றது? சரியான பிளான் சோர்ஸ்ல இருந்து கிடைக்குதா? அவங்களுக்கு சொந்தமா ஆர்கானிக் ஃபார்ம் இருக்கா? ரைட்? சரியான சாயில்ல இருந்து அவங்க கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்களா? கல்டிவேட் பண்றது இந்த எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் இருக்கா? யோசிச்சு பாருங்க. குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ் ஃபாலோ பண்றாங்களா? அவங்க கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லைன்னா எந்த கலர்ஸும் ஆட் பண்ணாம இருக்கிறாங்களா? இந்தியாலன்னா எஃப்எஸ்எஸ்ஐயோட அங்கீகாரம் இருக்கா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கம்பெனியை பற்றி நம்ம டிசைட் பண்ணோம். நான் டீல் பண்ணிட்டு இருக்க கம்பெனி வந்து நியூட்ரலைட் உள்ள கம்பெனி. உலக அளவுல சப்ளிமெண்ட் பிராண்ட்ல நம்பர் 1. 1934 ஆரம்பிச்ச கம்பெனி இன்னைக்கு உலக அளவுல 100க்கு மேல கண்ட்ரீஸ்ல அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. திங்க் பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி இந்தியால சப்ளை பண்றாங்க. 1998ல இருந்து தான் இந்தியால சப்ளை பண்றாங்க. சொந்தமா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ இந்தியாலையும் கர்நாடகா மலையோரங்கள்ல அவங்க சில ப்ராடக்ட்ஸ் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்த கல்டிவேட் பண்றதுக்கு முன்னால அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த செக் பண்ணி சாயில செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி அதுல எது வளரும் அதை மட்டும் தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. அதுல ஒரு ப்ராடக்ட் தான் அந்த புரோட்டீன், ஆல் பிளான்ட் புரோட்டீன். 100% வெஜிடேரியன். 10 கிராம் எடுத்தா 80 கிராம் புரோட்டீன். இன்னைக்கு காலைல திருச்சிராப்பள்ளில இருந்து ஒருத்தங்க ஒரு சார்ட்ட கால் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அவர் ஒரு புரோட்டீன் வச்சிருந்தாரு. அவர் கேட்டாரு எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு. நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த டப்பால எழுதியிருக்கு பாருங்க, கார்போஹைட்ரேட் எழுதியிருக்கும், புரோட்டீன் எழுதியிருக்கும். புரோட்டீன் எவ்வளவு சார் எழுதியிருக்கு? 23 கிராம்ஸ். 100 கிராம்ல 23 கிராம், 23%. மாவுச்சத்து எவ்வளவு எழுதியிருக்கு? அது வந்து 46 47 சொன்னாங்க. அப்போ மாவுச்சத்துக்கு நீங்க காசு கொடுத்து சார் வாங்குறீங்கன்னு கேட்டேன். நீங்க கொடுத்த பணத்துல பாதி அமௌண்ட் மாவுச்சத்துக்கு. கோதுமையும் அரிசியும் பொடிச்சு சாப்பிட்டாலே மாவுச்சத்து கிடைச்சிடும். அதுக்கு எதுக்கு சார் காசு கொடுத்து வாங்கணும்? தேவையில்லைல்ல அப்படின்னு சொன்னேன். உடனே ஆர்டர் பண்ணார். நான் அவரை பார்த்தது இல்ல, போன்ல தான் பேசியிருக்கோம். காரணம் என்னன்னா ட்ரஸ்ட். இந்த பிராண்ட் மேல உள்ள மக்களுக்கு இருக்க ட்ரஸ்ட். நான் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதுல வந்து டைஜஸ்டிபிலிட்டி ஸ்கோர் 1. தன்னுடைய 12 வயசு பொண்ணுக்காக வாங்குறாரு, ரைட்? ஸ்போர்ட்ஸ்ல இருக்காப்ல, அதனால வாங்குறாப்ல, ரைட்? யார் வேணாலும் சாப்பிடலாம். 5 வயசுக்கு மேல யார் வேணாலும் அது சாப்பிடலாம், ரைட்? டயபெட்டிக் பர்சன் சாப்பிடலாம், கார்டியாக் பர்சன் சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். அமினோ ஆசிட் ஸ்கோர் இருக்கு. ஒரு புரோட்டீன்னாலே அமினோ ஆசிட் ஸ்கோர் 20 அமினோ ஆசிட் ஸ்கோர் அதுல இருக்கும். டேஸ்ட், நியூட்ரல் டேஸ்ட். அடுத்து ஒரு மல்டிவிட்டமின், 13 வைட்டமின்ஸ் 11 மினரல்ஸ் சேர்ந்த ஒரு காம்பினேஷன்ல இருக்க மல்டிவிட்டமின். இதுல டெய்லின்னு இருக்கு, டெய்லி பிளஸ் இருக்கு, கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்கு, ரைட்? எதுவுமே அதுல பாத்தீங்கன்னா தெரியும், பழங்கள் காய்கறிகள் தான் எடுத்துறாங்க. சிந்தட்டிக்கா எதுவுமே இதுல ஆட் பண்றது இல்லை. அதனாலதான் இதுக்கு ஸ்பெஷாலிட்டி, ரைட்? ஒமேகா 3 நான் ஏற்கனவே சொன்னேன். ஒமேகா 3 வந்து இன்னைக்கு நல்ல ஃபிஷ்ல இருந்து கிடைக்கிறது நல்லது. நல்ல ஃபிஷ் கிடைக்கல இன்னைக்கு, ரைட்? பல கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு வருது. இவங்க வந்து சால்மன் ஃபிஷ்ஷை கல்டிவேட் பண்றாங்க. கல்டிவேட் பண்ணி அதுல இருந்து எடுக்கிறாங்க. அந்த EPA DHA ஸ்கோர் இருக்கு, அது கரெக்டா அந்த காம்போசிஷன் கரெக்டா கொடுக்கணும். கொடுத்தாதான் அதுக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்கும். முட்டு வலியால் பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு 4க்கு நாள் கூடி இருக்கு. 2 நாளைக்கு முன்னால ஒரு டாக்டர் பேசியிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜாயிண்ட் சம்பந்த பிரச்சனைகள் தான் இன்னைக்கு இந்தியால தலை தூக்கிட்டு இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிட்டு இருக்கு. காரணம், மெயின் காரணம் வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி டிஃபிஷியன்சி, ரைட்? ஜிங்க் டிஃபிஷியன்சி கூட இருக்கு. இந்த காம்பினேஷன் கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் டி, ஜிங்க், மேங்கனீஸ்,
ரைட். இப்ப K2 கூட ஆட் பண்ணிருக்காங்க. இந்த காம்பினேஷன்ல ஒரு மாத்திரை ரெகுலரா எடுக்கிறது. பிரெக்னன்ட் விமன் வாங்கி சாப்பிடுறாங்க. ஆஃப்டர் டெலிவரி இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு ஆர்டர் போட்டேன். சரியா? ஸோ பல மக்கள் பலதரப்பட்டக்கள் யார் வேணாலும் சாப்பிடலாம். குழந்தைகள்ல இருந்து கொடுக்கலாம். கொடுக்கணும். ஏன்னா தேவைக்கு கிடைக்கல. வெயிட் ரிடக்ஷன். ஆண்களும் பெண்களும் பலர் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க. எல்லாருக்கும் போட்டோ நான் ஷேர் பண்ண முடியாது. இது என்னுடைய மனைவிக்கு போட்டோ. ரைட். பார்த்தாச்சுன்னா ஒரு 6 மாசம் பிரெக்னன்ட் மாதிரி தான் இருந்து. ரைட். 55 வயசுக்கு மேல. ரைட். இப்போ உள்ள ஷேப் வேற. 69 8 கிலோ குறைச்சாப்ல. இட் டுக் டைம். ஒரு 6 மாசம் டைம் எடுத்து. மெதுவா தான் நாங்க குறைச்சோம். நாங்க ஒரு ஹரி இல்ல. ஏன்னா போதும். ஹெல்த் மட்டும் இல்ல, வெயிட் குறைக்கிறது மட்டும் இல்ல, லைஃப் ஸ்டைலே வித்தியாசம் வந்து, தன்னுடைய பழக்க வழக்கங்களில் வித்தியாசம் வந்து. ஹி இஸ் a டாக்டர். டாக்டர் பிரசாந்த் எஸ் பிரபு, திருவனந்தபுரத்தில் உள்ளவங்க. ரைட். வேணுமா வேண்டாமா பல கேள்விகள் அவருக்கு. 4 நேரம் டேப்லெட்ஸ், 3 நேரம் டேப்லெட், 1 நேரம் இன்சுலின் எடுத்துருந்தாங்க, மெடிகேஷன் இருந்தாங்க. ஹை ட்ரைக்ளிசரைட், ரைட், ஒபிசிட்டி, வெரிகோஸ் வெயின், நிறைய பிரச்சனை இருந்து 116ல இருந்து 100 கிலோ கொண்டு வந்துட்டாங்க. ரைட். ஒரு ஆரோக்கியமான வாழ்வு. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ரீசெண்டா ஒரு வெட்டரினரி டாக்டர் ட்ரைக்ளிசரைட் ஹையா இருந்து அவர் மெடிகேஷன் எடுக்க விருப்பம் இல்லை, ஒமேகா 3 மட்டும் தான் சாப்பிட்டாங்க, வேற எதுவும் வாங்கல, ஒமேகா 3 மட்டும் தான் சாப்பிட்டாரு. ஃபுட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, வாக்கிங் பண்ணாங்க, அண்ட் ஃபைனலி ட்ரைக்ளிசரைட் லெவல் கண்ட்ரோல் ஆகுது. இன்னும் நிறைய சொல்லலாம். ரீசெண்டா ட்ரிவாண்டத்துல ஒரு பையனுக்கு 14 வயசு பையனுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சினால, இந்த டி டிஃபிஷியன்சிக்கு ப்ராப்ளம்னால எனக்கு என்னன்னா, அந்த பையனுக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, காலில் ஒரு ஃப்ராக்சர் வந்துச்சு. கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் தெரியும் பலருக்கும். கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் சர்ஜரி முடிச்சாங்க, மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க, ஆனா ஏறாது. அந்த விட்டமின் டி வந்து 30 யூனிட்ஸ் இருக்கணும். அவனுக்கு வந்து 14 15 மேல ஏறவே இல்லை. அந்த நேரத்துல என்கிட்ட நான் பார்க்கல, என்கிட்ட கான்டாக்ட் பண்றாங்க, நான் அவங்கள டீல் பண்றேன். டீல் பண்றதுல அந்த நபர் வந்து முகம் கூட பார்க்கல, ஒரு நம்பிக்கையின் பேர்ல வாங்கி கொடுத்தாரு. ஒரு பாக்ஸ் தான் வாங்கி கொடுத்தாங்க. 30 டேஸ்ல அவனுக்கு 28. அடுத்த 30 டேஸ்ல இட் பிகேம் 32. He was very happy. யோசிச்சு பாருங்க. சிந்தட்டிக் டேப்லெட்ஸ் மோசம் நான் சொல்ல வரல. இட் டேக்ஸ் டைம். சரியான ரிசல்ட் கொடுக்கல இன்னைக்கு நிறைய இடங்கள்ல, நிறைய ப்ராப்ளத்துக்கு. எங்கள்கிட்ட இருக்க விட்டமின் டி கொடுத்தோம். எங்கள்கிட்ட 20க்கு மேல சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் வேற வேற சப்ளிமெண்ட் இருக்கு. நான் பேசிக்கா உள்ளது மட்டும் தான் சொன்னேன். என்னுடைய ஏஜ் பார்த்தாச்சுன்னா பாடி ஏஜ் 1, பயாலஜிக்கல் ஏஜ் 1. நான் பிறந்த வயசு 1, பட் என்னுடைய பாடி ஏஜ் வந்து பிறந்த வயசை விட 12 வயசு கம்மியா இருக்கு. எப்படி கம்மியாச்சு? ஒன்லி திங் நம்ம செய்ய வேண்டியது என்னது? இந்த ஃபாலோ பண்ணும், பேசிக் திங்ஸை ஃபாலோ பண்ணும். இறைவன் அருளால் ஒரு மெடிசன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரல. தேங்க் காட். என்னுடைய ஏஜ்ல இருக்க நிறைய பேர் இன்னைக்கு கை நிறைய மாத்திரை சாப்பிடுறாங்க. பிபிக்கு, சுகருக்கு எண்ணி கலரா சாப்பிடுறாங்க. நான் சாப்பிடுறது இல்லை, நானும் என்னுடைய மனைவியும் சாப்பிடுறது இல்லை. இறைவன் நன்றி சொல்றோம். பலருக்கு அதிசயமா இருக்கு, ஆனா உண்மைதான். எந்த ஒரு நோய் இருந்தாலும், எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களால அதை ரிவர்ட் பண்ண முடியும், ப்ரொவைடட் அதை ரைட் டைம்ல செய்தீங்கன்னா. எனக்கு ப்ராப்ளமே இல்லை, நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், வாழ்க்கை ஃபுல்லா நீங்க ஹெல்த்தியா இருக்கணுமா, வாங்க எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணுங்க. கன்சல்டேஷனுக்கு நாங்க ஃபீஸ் வாங்குறது இல்லை, எக்ஸசைஸ் நடத்துறோம், ஃபீஸ் வாங்குறது இல்லை. பலர் கேட்கறாங்களே எக்ஸசைஸ் சொன்னோன்னா எவ்வளவு ஃபீஸுங்க? என்னோட ஒய்ஃப் வந்து யோகா வந்து பணம் கொடுத்து தான் படிச்சாப்ல, சர்டிபிகேட் யோகா ட்ரைனர். அப்புறமா ஒரு யோகா பேட்சோட நாங்க அசோசியேட் பண்ணோம், அங்கேயும் பணம் கொடுத்தா பண்ணோம். பட் நாங்க யார்ட்டையும் வாங்குறது இல்லை, ஒரு காசு வாங்குறது இல்லை. இந்த சப்ளிமெண்டேஷனுக்கு நீங்க பணம் கொடுத்து வாங்கணும் உங்களுக்கு வேணும்னா. இல்ல எனக்கு சப்ளிமெண்டேஷன் வேண்டாம், ஃபுட்லயே சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுக்குறோம். அந்த அளவுக்கு ஃபுட் சாப்பிட வேண்டி இருக்கும், குவான்டிட்டி கொஞ்சம் கூடுதலா இருக்கும். சரியா? கணக்கு பார்த்தாச்சுன்னா நீங்க ஃபுட் சாப்பிடுறத விட சப்ளிமெண்டேஷன் வாங்கி சாப்பிடுறது லாபமா இருக்கும். இதான் உண்மை. என்னுடைய கேள்வி எல்லாம் மாற்றம் ஒண்ணு வேணும். என்னைக்கு மாற போறீங்க? டிசிஷன் நீங்க எடுங்க. இந்த ராத்திரில ஒரு 1/2 hour என் கூட சேர்ந்து பல காரியங்கள் நீங்க கேட்டீங்க. முடிவு எடுக்கிறது நீங்க தான். உங்க குடும்பம் ஆரோக்கியமா இருக்கணுமா? உங்க தலைமுறை ஆரோக்கியமா இருக்கணுமா? யோசிங்க. உங்க பெற்றோர் ஆரோக்கியமா இருக்கணுமா? உங்களை சார்ந்தவங்க ஆரோக்கியமா இருக்கணுமா? என்னுடைய நம்பர் நான் ஸ்கிரீன்ல போட்டேன், கேட்டுங்க. அவங்கள்ட்ட யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, கால் எடுத்துக்கலாம்.
என்னுடைய ஃபோன் கால் வாங்கி என்ன கூப்பிடலாம், என்னுடைய மனைவியை கூப்பிடலாம், என்னுடைய மனைவி நம்பரும் வாங்கிக்கலாம். லேடிஸ் வேண்டாம், கால் பண்ணா உங்களுக்கு தகவல் கொடுப்போம், சரியான தகவல் கொடுப்போம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையுமே ஓவர் டோஸ் பண்றது இல்ல. ஃபுட்ல வேணுமா, ஃபுட்ல சொல்லி கொடுக்குறோம். பட் உங்களால எடுக்க முடிஞ்சா எடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல முடியல, சப்ளிமெண்டேஷன் வாங்க. தவறே கிடையாது, எதுவுமே தவறு இல்லை. எக்ஸசைஸ் இதுவரை நீங்க செய்யாத நபரா இருந்தா என்னுடைய அன்பான வேண்டுகோள், தயவு செய்து வாக்கிங்காவது பண்ணுங்க. ஒரு 40 நிமிஷம் வாக்கிங்காவது பண்ணுங்க. எக்ஸசைஸ் உங்களுக்கு பண்ண விரும்பல, உங்களை ஜிம் கோச் சொல்லல, பட் வாக்கிங்காவது பண்ணுங்க. ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும். மென்டல் ஸ்ட்ரெயின்ல இருந்து ஒரு ரிலீஃப் வேணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க சேர்ந்து பயணம் பண்ணலாம். எங்க கூட பயணம் பண்றதுமே உங்களுக்கு ரெகுலரா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்போம். குட்டி குட்டி ரீல்ஸ், குட்டி குட்டி வீடியோஸ் உங்களுக்கு அனுப்பி கொடுத்துட்டு இருப்போம். ஹெல்த் பத்தி நிறைய டிப்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். எங்களோட சேர்ந்து பயணம் பண்ற நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்க ஷேர் பண்ணுவோம். ரைட், ரொம்ப சீனியர் டாக்டர்ஸ் கூட இருக்காங்க, சர்ஜன்ஸ் இருக்காங்க, ஆர்த்தோ சர்ஜன்ஸ் இருக்காங்க, பல டைப் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நாங்க ஷேர் பண்ணுவோம். ரீசெண்டா பார்த்துருப்பீங்க, ஒரு டயபெட்டாலஜிஸ்ட் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தவங்க, டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசரா இருந்தவங்க, அவங்க சில தகவல்கள் கொடுத்தாங்க. இப்படி பலருடைய தகவல் கிடைக்கும். சேர்ந்து பயணம் பண்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்களோட நீங்க கேளுங்க, கைட் பண்ணுவாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரியா? தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். உங்களுக்கு வேற ஏதாவது பர்சனலா டவுட் இருந்தா